பிரைஸ் தி லார்ட். மீட்பு நட்சத்திரம் இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தினுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ரோமர் 6 அதிகாரம் 23வது வசனம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஒவ்வொன்றுக்குமே ஒரு சம்பளம் இருக்கிறது. சம்பளம் யாருக்கு என்னென்ன வேலையோ அந்த வேலைக்கு தகுந்த மாதிரி, கம்பெனிக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய சம்பளம் நிர்ணயிக்கப்படும். ஒரு பெரிய நாட்டுக்கு போகும்போது அதே வேலை, ஆனால் சம்பளம் மட்டும் வேறு லெவலில் இருக்கும். எல்லாத்துக்குமே ஒரு சம்பளம் நிர்ணயிக்கப்படுகிறது. நாங்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ஃபேக்ட்ரி அவுட்லெட் அப்படின்னு சொல்லி சில ட்ரெஸ்ஸு விற்பாங்க. அது மேக்ஸிமம் 100லேருந்து 750 வரைக்கும் போகும். அதே ட்ரெஸ்ஸு அவங்க வாங்கிட்டு போய் ஏசி ரூமில் வச்சுட்டாங்க அப்படின்னா 15,000, 20,000க்கு 25,000க்கு போய் விற்பாங்க. அதோட ரேட் ஆட்டோமேட்டிக்காக மாறும். நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படி தான் நம்முடைய லெவலை வச்சுருக்கணும். பாவத்தின் சம்பளம் மாறணும். யார் என்ன பாவம் செஞ்சுருந்தாலும் அதுக்கு ஒரு சம்பளம் இருக்கிறது. நாம் மனம் திரும்பதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மனம் திரும்பாமல் ஒருவரும் அவனுடைய அன்புக்குள்ளே பிரியமாக இருக்க முடியாது. ஒரு விஷயத்தில் நான் மனம் திரும்பிட்டேன், மறுபடியுமா நான் அதே காரியத்தை செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் இன்னும் தேவனுடைய அன்புக்குள்ளே பூரணமாய் வரலன்னு தான் அர்த்தம். அந்த பாவம் மறுபடியுமாக எனக்கு செய்ய சொல்லுது அப்படின்னு சொன்னால் நான் தேவனுக்கும் எனக்கும் உள்ள நெருக்கம் தூரமாக இருக்குதுன்னு அர்த்தம். எனக்கு பிரியமானவர்களே, நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண்டவர் அழகான ஒரு ஜீவ வார்த்தையை நமக்கு வச்சிருக்கிறார். பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த தினத்தில் எங்கே பார்த்தாலும் அன்பு இல்லாத ஒரு காரியம். ஒருவரை கொலை செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டு அந்த கொலையை நடத்துவதற்கு என்று பெரிய பெரிய பணத்தை வச்சு, ஆட்களை வச்சு அதை பண்ணி முடிச்சிடுறாங்க. அவங்களுக்காக யாரோ ஒருவர் ஜெபிக்கிறாங்க. என் பிள்ளை தெரியாமல் பண்ணிட்டான், ஆண்டவரே மன்னிச்சிருங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா, அப்படியே அழுவாங்க. அந்த தப்பை அவன் செய்யும்போது தண்டிக்க மாட்டாங்க பேரண்ட்ஸு. அந்த தப்பை அவன் உற்சாகமாக தப்புக்காக பணத்திற்காக ஓடும்போது அதை தண்டிக்க மாட்டாங்க. எனக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், யாராக இருந்தாலும் பாவம் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னா அதோடைய சம்பளம் என்ன தெரியுங்களா? 1 கோடி, 2 கோடி, 5 கோடி, 10 கோடியா? அதோடு கூட மரணமும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. என்ன மரணம் தெரியுங்களா? நரகம் என்ற ஒரு மரணம். இன்றைக்கே நம்முடைய பிள்ளைகளெல்லாம் பரிசுத்தமாக இருக்க வாஞ்சிக்கும்படியாக அவங்களுக்காக மன்றாடணும். யோபு தன் பிள்ளைகளுக்காக தினமும் மன்றாடினார். ஒருவேளை இருதயத்தில் அவர்கள் பாவம் செய்திருப்பார்களோ என்று சொல்லி தினமும் அவர்களுக்காக ஜெபித்தார். எனக்கு பிரியமானவர்களே, பாவத்தின் சம்பளம் மரணம், மறந்துடாதீங்க. தேவனுடைய அன்பான வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிரம்ப வேண்டும் அப்படின்னு சொன்னால் நம்மளை மாற்றிக்கணுங்க. நம்முடைய ஃபெல்லோஷிப் எங்கே இருக்கிறது? எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்ற பக்தனை எதுக்காக சொல்லணும்? எனக்கு பிரியமானவர்களே, மிகுந்த கவனமாக இருந்து அந்த தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த நம்மளை அர்ப்பணிப்போம், நம்மளை விட்டு கொடுப்போம். எந்த பாவமாக இருக்கட்டும், அது மரணம்தான். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கர்த்தருடைய அன்புக்காக தான் காத்திருக்கணும். உலக பாவங்கள், உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. நீங்கள் உலக நட்பு இருந்துக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆண்டவரோட சிநேகம் பாராட்டலை, உங்கள் வாழ்க்கை அழிஞ்சிடும். அன்பு பிள்ளைகளே, மனம் திரும்புவது ரொம்ப நல்லது. பாவத்தின் சம்பளம் மரணம். எத்தனையோ பேர் கணவனுக்கு விரோதமாக மனைவி, மனைவிக்கு விரோதமாக கணவன், பிள்ளைக்கு விரோதமாக பேரண்ட்ஸ், சொந்தக்காரர்களுக்கு விரோதமாக சொந்தக்கார். மனம் திரும்பிடுவோம். தேவ பிரசனத்துக்காக இயங்குவோம். தேவனுடைய திட்டத்திற்காக இயங்குவோம். அவருடைய அன்பு பிரசனம் நம்முடைய வாழ்க்கையில் ஜொலிக்கட்டும். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொன்னீங்களப்பா. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு இல்லங்களிலும், உள்ளங்களிலும், வேலை ஸ்தலங்களிலும், பணிஸ்தலங்களிலும், பிரயாணங்களிலும்
மிகுந்த கவனமாயிருந்து ஜெயமெடுக்க அருள் புரிவீராக. எல்லாருக்கும் பரிசுத்தம் உண்டாகணும். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவர் அருள் புரிவீராக. பாவங்கள் வேணாண்டவரே, அந்த அக்கிரமங்கள் வேணாண்டவரே, பாவத்தை விட்டு ஓய்கிற மண்ணல் எங்களுக்கு தாரும். இயேசு நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.